ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1-5 9வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 9வது கணக்கு எஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, -1, 3, 0, -1, 2, 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் எஃப் ஆஃப் எக்ஸை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வில் அதாவது எஃப் ஆனது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு. இப்போது எஃப் வந்து இசட்டிலிருந்து இசட்னா என்னன்னு சொல்லுவோம்? முழுக்கள்னு சொல்லுவோமா? முழுக்கள்னா -0 அப்புறம் +1 இந்த மாதிரி இந்த சைடு மைனஸில் எல்லாமே ஜீரோவையும் சேர்த்து ப்ளஸில் இது எல்லாமே சேர்ந்து வருமா? அப்போ முழுக்கள்னா இசட். ஓகே, இப்போது எஃப்ங்கிறது இசட்லேருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு. அதாவது எஃப் ஆனது நேரிய சார்பாக இருந்தது அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mx + c. அதாவது ஒரு எக்ஸ் டேர்மு ஒரு மாறிலி, ஓகேவா, ஒரு கான்ஸ்டன்ட், அந்த மாறிலி ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து இந்த நேரிய சார்பு டாபிக் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட டெஃபினிஷனில் இருக்குது. இங்கே வந்து நான் எம்னும் சின்னும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, mx + cன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஏபின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது ax + b அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகேவா, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே அந்த டெஃபினிஷனில் mx + cன்னு கொடுத்துருக்கனால நான் இங்கே mx + cன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் ஒன்று தான். ஓகேவா, அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mx + c இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா, இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு கூட கொடுக்கலாம். ஒய் ஈக்குவல் டு mx + cன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அவங்க கொடுத்துருக்குற ஒரு புள்ளியும் இதில் எடுத்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது? -1, 3. அதாவது இது எப்படி சொல்லுவோம்? இது எக்ஸு, இது ஒய்யா? அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ இதை கொண்டு வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ஒய்க்கு 3 கொடுக்கணுமா? அப்போ 3 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸுங்கிறது -1 ப்ளஸ் சி. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ 3 ஈக்குவல் டு இங்கே -m ப்ளஸ் சி. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம கொடுக்கலாம் பாருங்கள். அடுத்தது என்னது? 0, -1. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு -1. அதே ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி இந்த சமன்பாட்டிலேயே போடலாம் பாருங்கள். இப்போ ஒய்க்கு பதிலாக -1ன்னு கொடுக்கணும், ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்கணுமா? அதாவது m × 0 ப்ளஸ் சி. அப்போ -1 ஈக்குவல் டு, அதாவது 0 கூட எதை பெருக்குனாலும் 0 தான் அதோட ஆன்சர். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? சி இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? சி ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருக்கா? இப்போ இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த சியில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு m கிடச்சிரும் இல்லையா? இப்போ போடலாம் பாருங்கள். அதாவது சி ஈக்குவல் டு -1 என 1ல் பிரதியிட. இப்போ இங்கே 3 இருக்குது. 3 ஈக்குவல் டு -m அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே சிக்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும்? -1ன்னு கொடுக்கணும். அப்போது -1. இப்போ பாருங்கள், இந்த எம்மை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே மைனஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வருமா? அப்போது இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, இது இந்த சைடு வரும்போது +1. அப்போ 4 ஈக்குவல் டு -m. அப்போ m ஈக்குவல் டு இந்த மைனஸை இந்த சைடு கொடுத்துக்கலாம். அப்போ -4 என்னென்னு வந்திருக்கு? m ஈக்குவல் டு -4ன்னு வந்திருக்கு. ஓகேவா, இப்போ சியும் கண்டுபிடிச்சிட்டோம், எம்மும் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எந்த மாதிரி இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mx + c இருக்கும்னு எடுத்து வச்சுருக்கோமா? அப்போ இதில் நம்மளுக்கு இப்போது எம்மும் தெரியும், சியும் தெரியும். அப்போ இதை கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமன்பாடு ரெடி. ஓகேவா, பாருங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mx + cன்னு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டது. இதில் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்ங்கிறது -4, எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் சிங்கிறது -1 தானே, அதனால் -1. அவ்வளோதான், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.